இது ரெண்டுமே கறி தான். இது காய்கறி, இது கோழிக்கறி. அப்போ கறினா என்ன? வாங்க பார்க்கலாம். கோழிக்கறி. ஆட்டு இறைச்சி கோழி இறைச்சியை நம்ம ஏன் ஆட்டுக்கறி கோழிக்கறின்னு சொல்லணும்? அப்போ கறினா என்ன? வாங்க வரலாற்றை திருப்பி பார்ப்போம். கிபி 15ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம்தான் தமிழ்நாட்டுக்குள்ளே மிளகாய் வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தமிழ் மக்கள் மிளகாயை பயன்படுத்தினதில்லை. அதுக்கு பதிலாக அவங்க காரத்துக்கு என்ன பயன்படுத்தினாங்க அப்படின்னா கருப்பு மிளகு. இந்த கருப்பு மிளகுக்கு இன்னொரு பேர் கருங்கறி. அசைவ குழம்பு, இறைச்சி குழம்பு வைக்கும்போது காரத்துக்காக அதிகமாக இந்த கருப்பு மிளகை பயன்படுத்தியிருக்காங்க. கருங்கறியை அதிகமாக பயன்படுத்தினால காலப்போக்கில் அந்த குழம்பை கறி குழம்புன்னு சொல்ல ஆரம்பிச்சு, அது காலப்போக்கில் கடைசியில் அந்த குழம்புல போடுற இறைச்சியோட பேரையே கறின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.